friends, welcome back to my channel. இன்னைக்கு நாங்க இலங்கை முறையில் அம்ப்ரெல்லா சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க என்னுடைய சேனலை புதுசா பார்க்குறீங்களா இருந்தா மறக்காம subscribe பண்ணி bell icon-ஐ press பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு நான் ஒரு உரல்ல 2 கிராம்பு சேர்த்திருக்கிறேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கொள்றேன். 3 பெரிய வெள்ளை பூடு சேர்த்திருக்கிறேன். ஒரு துண்டு பட்டை சேர்த்திருக்கிறேன். ஏலக்காய் 1 சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் இடிச்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா இடித்ததுக்கு அப்புறமாக இதை நாங்கள் வேறையாக எடுத்து வச்சு கொள்ளலாம். இப்போ எப்படி அம்ப்ரெல்லா சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கிறேன். அதை கொஞ்சம் கலர் மாறும் வரைக்கும் நல்ல மெல்லிய நெருப்பில் வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். கொஞ்சம் டார்க் கலராக வரதுக்காக. அப்போ தான் சட்னியும் நல்ல ஒரு டார்க் கலருக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 டீஸ்பூன் மாத்திரம் இந்த மாதிரி கரிஞ்சு போகாத மாதிரி ஒரு அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமாக எடுத்து நீங்கள் வேறையாக வச்சுக்கொள்ளலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 2 மேசை கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கு அப்புறமாக நாங்கள் இடித்து வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில நல்லா வதக்கி கொள்ளலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமாக பச்சை வாசனை போனதும் சீனி 2 மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு கருப்பட்டி சேர்க்க விருப்பம்னா அதை நல்ல பொடியாக இடித்து 2 மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் இப்போ அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து சீனி எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுக்கொள்ளலாம். இது செய்யும் போது நீங்கள் மிதமான தீயில தான் செய்ய வேணும். ஆகவும் கூடின தீயில செய்யக்கூடாது. இப்போ நான் ஒரு 5 அம்ப்ரெல்லா எடுத்து அதில் தோலை மட்டும் சீவி எடுத்ததுக்கு அப்புறமாக இந்த மாதிரி நல்ல மெல்லிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை அதில் சேர்த்துக்கொள்கிறேன். இது 5 அம்ப்ரெல்லா ஒரு அளவு பெருசான அம்ப்ரெல்லாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 தேக்கரண்டி நாங்கள் தனியாக வறுத்து எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துருக்கிறேன். அரை தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதை நல்லா நாங்கள் கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கொள்ளுங்க. அதுக்கப்புறமாக நெருப்பை நீங்கள் நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ள வேணும். குறைஞ்ச நெருப்புலேயே தான் இந்த அம்ப்ரெல்லா வேக வேணும். இப்போ நான் இதில் அரை கப் அளவு தண்ணீர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன் அம்ப்ரெல்லா நல்லா வேகிறதுக்காக. இப்போ இதை மூடி போட்டு மூடி 3 நிமிஷம் நல்ல குறைஞ்ச தீயில நான் வேக வச்சு எடுக்கிறேன். இடைக்கிடையில் இதை நாங்கள் கிளறி விட்டு கொள்ள வேணும். நான் இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்ல குறைஞ்ச தீயில இதை வேக வைக்க போகிறேன். இப்போ மூடி போட்டு மூடினதுக்கு அப்புறமாக திரும்ப ஒரு 3 நிமிஷம் இந்த அம்ப்ரெல்லா எல்லாமே நல்லா வெந்து வரும் வரைக்கும் நாங்கள் இதை வேக வைக்க வேணும். இடைக்கடையில் நீங்கள் கிளறி விட்டு கொள்ளலாம். நான் இப்போ இதில் வினிகர் சேர்த்துருக்கிறேன். 1 தேக்கரண்டி அளவுக்கு மட்டும் சேர்த்தால் போதும். சேர்த்து இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. வினிகர் நல்ல ஒரு புளிப்பு தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். நாங்கள் சேர்த்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைய ஸ்டார்ட் ஆகியாச்சு. இது நல்லா கட்டியாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை குறைஞ்ச தீயில வேக வைக்க வேணும். இப்போ ஒரு அளவுக்கு தண்ணி வற்றிருக்கு. ஆனால் இன்னுமே நல்லா வற்றி திக்காக வர வேணும். அது வரைக்கும் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். மூடி போட்டு மூட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அம்ப்ரெல்லா எல்லாமே நல்லா வெந்திருக்கு. அம்ப்ரெல்லாவை நீங்கள் குழஞ்சு போகாத மாதிரி நல்லா இதை கலந்து விட்டு கொள்ளுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா திக்காக வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இதோடையே இதை எடுக்கலாம். இல்லை இன்னும் நல்ல கட்டியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதோட கலரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள் தனியாக எடுத்து வறுத்து சேர்த்துருந்தோம். ஸோ இது இப்போ நல்ல ஒரு டார்க் ரெட் கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்காகத்தான் தனியாக அந்த மிளகாய்த்தூளை வறுத்து சேர்த்துக்கொள்கிறது, அழகான நிறத்துக்காக. இப்போ இது ரெடி ஆகியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாக நீங்கள் அதை அப்படியே ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கொள்ளலாம். ஒரு கண்டெய்னர் ஜாரில் தண்ணி இல்லாத மாதிரி நல்ல ட்ரை ஆகின ஜாரில் இதை நீங்கள் வச்சு நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை